நாங்க தினமும் 50 புது நோயாளிகளை பாக்குறோம். மாதத்துல ஏறக்குறைய 1000 பேரு. இந்த நோயாளியோட வயசு 38. புற்றுநோய் காரணமா இவரோட நாக்குல பெரும்பாலான பகுதியை நீக்கிட்டோம். 80 to 90% வாயில உருவாகும் புற்றுநோய் புகையிலை மெல்லுவதால ஏற்படுது. நாங்க 18 to 30 வயது உள்ளவங்க பயங்கர புற்றுநோயால அவதிப்படுறத பாக்குறோம். இவரோட வயசு 24 தான். தன்னோட பேச்சை இழந்துட்டாரு. வெற்றிலை, குட்கா மற்றும் எந்த ஒரு புகையிலையை பயன்படுத்துவதாலும் ஏற்படும் விளைவுகள் பயங்கரமானவை. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் 1 வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். ஒரு தடவையும் நீங்கள் புகைப்பிடிக்கும் போது சிகரெட்டும் பீடியும் உங்களை உயிருடன் தின்கின்றன. புகைப்பிடிப்பது உங்கள் உடலின் அநேகமாக எல்லா முக்கிய உறுப்புகளையும் திசுக்களையும் தின்றுவிடுகிறது. இருதயம், நுரையீரல், வாய், பற்கள் மற்றும் தொண்டை, மூளையும். புகையிலை உங்களை உயிருடன் தின்கிறது. இன்றே விட்டுவிடுங்கள். குழந்தைகளின் அக்கம்பக்கத்தில் நீங்கள் புகைக்கும் போது ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸின் பாதிப்புக்கு அவர்களை உள்ளாக்குகிறீர்கள். அதனால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து நேரிடுகிறது. பீடி, சிகரெட் புகையில் சயனைட் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு பொருட்கள் இருக்கின்றன. அவை கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றன. அதாவது மோசமான ஆஸ்துமா, காதுகளில் வலிமிக்க நோய் தொற்று மற்றும் ஆபத்தான நிமோனியா. குழந்தைகள் குறைவான எடையுடன் பிறப்பதற்கு பீடி, சிகரெட் புகையும் காரணமாகும். மேலும் திடீரென குழந்தை மரணமடையும் ஆபத்தை இது இரட்டிப்பாக்கி விடுகிறது. பீடி, சிகரெட் உங்களையும் குழந்தைகளையும் உயிரோடு கொள்கிறது. புகைப்பிடிப்பதை இன்றே விட்டொழியுங்கள். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஒவ்வொரு பீடியும் சிகரெட்டும் உங்களுக்கு சேதமளிக்கின்றன. இது இருதயத்திற்கு செல்லும் முக்கிய இரத்த நாளத்தின் பகுதி. புகைப்பிடிப்பதால் இரத்த நாளங்களின் சுவர்கள் பிசுபிசுப்பாகி நச்சு பொருட்கள் படிந்து விடுகின்றன. இவ்வளவு புகைப்பிடிப்பவரின் இரத்த நாளத்தில் கண்டறியப்பட்டது. அவர் வயது 32. ஒவ்வொரு பீடியும் சிகரெட்டும் உங்களுக்கு சேதமளிக்கின்றன. ஒவ்வொரு பீடியும் சிகரெட்டும் உங்களுக்கு சேதமளிக்கின்றன. இது இருதயத்திற்கு செல்லும் முக்கிய இரத்த நாளத்தின் பகுதி. புகைப்பிடிப்பதால் இரத்த நாளங்களின் சுவர்கள் பிசுபிசுப்பாகி நச்சு பொருட்கள் படிந்து விடுகின்றன. இவ்வளவு புகைப்பிடிப்பவரின் இரத்த நாளத்தில் கண்டறியப்பட்டது. அவர் வயது 32. ஒவ்வொரு பீடியும் சிகரெட்டும் உங்களுக்கு சேதமளிக்கின்றன. விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம்.
கெய்னி, குட்கா, புகையிலை, வெற்றிலைப்பாக்கு, பான் மசாலா நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவற்றை பயன்படுத்துவது வாய் கேன்சருக்கு முக்கிய காரணமாகிறது. இந்த நோயாளிக்கு நாக்கில் கேன்சர். அதனால் இவருடைய குரல் வளையை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. இப்ப எல்லாமே கடவுள் விட்ட வழி. இவர் ஒரு கால்பந்து வீரராக இருந்தவர். இவருடைய தொண்டை கேன்சர் இப்போது இவருடைய மூளை வரை பரவிவிட்டது. அவன் எங்கே போனாலும் ஜெயிச்சிட்டு வருவான். புகையிலை ஆண்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ரேகாவின் நாக்கு மற்றும் கீழ்த்தாடையை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. கையில் இருந்த 2 வளையல்களை வித்தாச்சு. புகையிலை குடும்பங்களை சீரழிக்கிறது. பீடி சிகரெட் புகை பிடிக்காதவர்களுக்கும் தீங்கு தரும். இந்த புகை தொண்டைக்குள் சென்று நுரையீரல்களை சேதப்படுத்துவதோடு சில நிமிடங்களிலேயே இரத்தத்தை கெட்டியாக்கி இருதயம் வரை செல்லும் முக்கிய இரத்த குழாய்களையும் சேதப்படுத்துகிறது. காலப்போக்கில் சேதமடைந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவுகள் சேர்ந்து இருதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. இதனால் மாரடைப்பு ஏற்படலாம். சிறிது பாசிவ் ஸ்மோக்கிங் நிறைய சேதத்தை ஏற்படுத்தும். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழையுங்கள் 1800112356. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்வளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்டுல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800112356 அழைக்கவும். ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி, சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800112356 அழைக்கவும்.